குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. நம்ம போலீஸ் ரிசல்ட் போட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ட்ரைனிங் போயிட்டாங்க, அந்தந்த பிஆர்எஸ்க்கு போயிட்டாங்க. 4ஆம் தேதி டிசம்பரில் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மீன்வைல் நமக்கு என்னென்னா சப் இன்ஸ்பெக்டருக்கான ட்ரைனிங்கில் இஷ்யூ இருக்குது, அந்த மாதிரிலாம் சும்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிறது தான். இந்த கேஸ் வந்து எதை பாதிப்பும் உண்டு பண்ணாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ணுற விதமாக அடுத்து ஒரு சர்க்குலர் ஒன்று வந்திருக்கு. இந்த சர்க்குலர் மெசேஜ் எது ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 இயர் சப் இன்ஸ்பெக்டருக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்கல்ல, அந்த ட்ரெயினர்ஸ்க்கான ட்ரைனிங், அவங்களுக்கு டிஓடி கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரைனிங் ஆஃப் ட்ரெயினர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸு. அப்போ யாரெல்லாம் இப்போ இந்த நம்ம ட்ரைனிங் போகிற பசங்களுக்கு ட்ரைனிங் தரக்கூடிய வாத்தியார்களுக்கான ட்ரைனிங் இது. அப்போது இதில் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, it is informed that 1 year basic institutional training to the directly recruited 650 sub-inspectors of police is expected to be commenced at Tamil Nadu Police Academy shortly. அதாவது டிஎன்பிஏல டைரக்ட் எஸ்ஐஸ்க்கான ட்ரைனிங் உடனடியாக ஸ்டார்ட் ஆக போகுது ஷார்ட்லி. அப்போது மோஸ்ட் ப்ராபபிளி நம்ம எதிர்பார்த்தது தான், கண்டிப்பாக டிசம்பரில் ட்ரைனிங் கிடையாது, நெக்ஸ்ட் இயரில் தான் ட்ரைனிங் போகிறாங்க. எங்கள் பேட்சாக இருக்கட்டும் பிப்ரவரி தான், 16 பேட்சாக இருக்கட்டும் பிப்ரவரி தான். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த பிப்ரவரி தான் யூஸ்வலாக பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஜனவரிலேயும் அதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணணும்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம ஜனவரியில் ட்ரைனிங் எதிர்பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராபபிளாக ஜனவரி 1ஆம் தேதியே ட்ரைனிங் இருந்தாலும் இருக்கும். சரி, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பாயிண்டில் இந்த ட்ரைனர்ஸ் வெவ்வேறு யூனிட்ஸில் இருப்பாங்க. ஸோ அவங்கள இட் இஸ் ப்ரொபோஸ் டு கண்டக்ட் டிஓடி டு த ட்ரெயினர் ஆஃப் த டைரக்ட்லி ரெக்ரூட்டட் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் கேடக்ட். என்னையிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும், டிசம்பர் மாதம் 16லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் 15 நாட்கள் இவங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ் அகாடமி ஊனமாஞ்சேரி வண்டலூரில் வச்சு டிஓடி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் யார் யாரெல்லாம் ட்ரைனிங் அட்டன் பண்ணணுமோ அவங்களெல்லாம் 15ஆம் தேதி மத்தியானமே வந்து இங்கே ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் சைன் ஆகிருக்கு. டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9/12/2024 அப்படின்னு சொல்லி சைன் ஆகிருக்கு. யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஓடி யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவுட்டோருக்கு மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47 பேர். இந்த மெசேஜ் ஃபுல்லாகவே அவுட்டோருக்கான மெசேஜாக தான் இருக்குது. ஸோ இன்டோர் வந்து ஆல்ரெடி பர்மனன்ட் ஸ்ட்ரென்த் இருப்பாங்க டிஎன்பிஏல, அதனால் அவங்களுக்கு பெருசாக கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஓடி பேசிஸில் அவுட்டோர் ஸ்டாஃப் வருவாங்க. இந்த அவுட்டோர் ஸ்டாஃபுக்கு மட்டும்தான் பெரும்பாலும் ட்ரைனிங் தருவாங்க. ஸோ 16லேருந்து 30ஆம் தேதி வரை டிஓடி ட்ரைனிங் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் சீக்கிரம் ட்ரைனிங் போக போகிறீங்க. இவ்வளோ தான் கண்டென்ட். ஸோ ட்ரைனிங் போகக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் கேடட்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ நம்ம எதிர்பார்த்தது அடுத்து வர போகிறது எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் தான். அது எப்போ வருது எவ்வளோ வருது அப்படின்றதான் மேட்டர். 1000 வேக்கன்சியெல்லாம் வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. எல்லோரும் சொல்கிறாங்க 1000 வருமானா, எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ வேக்கன்சி எஸ்ஐயில் இருந்த மாதிரி இல்லை. ஸோ பட் ஆனால் கண்டிப்பாக எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.